ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படிங்க இந்த பற்றி பார்க்குறோம். இப்போ ஒரிஜினல் பிஸ்னஸ் மேன்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்குறோம். பைக் முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு இந்த எபிசோட் தெளிவாக புரியும். என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு தெளிவாக புரியும் நண்பா. நம்ம சேனலில் பார்க்குறார்கள் முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. அப்போ இது பண்ணுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து போடுவேன் நண்பா. எப்பவும் போல் இந்த எபிசோடும் தரமாகவே இருக்கீங்க, வாங்க வாட்ச் பண்ணலாம். எபிசோட ஸ்டார்டிங்லே ஃபேபிள் எம்பேர்லாம் காட்டிட்டு அந்த எம்பேர் செகண்ட் பிரின்ஸ் வந்து கூப்பிட்டு மாம் ரெடி ஆகிட்டீங்களாண்டா. அப்போ அவங்க சொல்லிட்டுச்சாங்க, ஆமாம் நான் ரெடி ஆகிட்டேன் போகலாம் பார்ட்டிக்கு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும். அப்போ அந்த செகண்ட் பிரின்ஸ்ட் அம்மா கறியை காட்டுறாங்க. அவள் இதையை பற்றி நினச்சிட்டு சோகமாக வந்துக்கிட்டு இருக்கா. அவளோட மைண்டில் இப்போதைக்கு ஓடுறே எல்லாம் ஒன்றே ஒன்று, நம்மளோட பையனை எப்படின்றாலும் அரியாசனத்தில் உட்கார வச்சிடணும். அதுவும் அவளோட மைண்ட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி அதுக்கு திட்டம் போட்டுட்டு ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம எப்படின்றாலும் என்ன நடந்தாலும் என் பையனை அரியாசனத்தில் உட்கார வச்சே தீருவேன் அப்படின்ன மாதிரி. அதுக்கு முன்னால் இப்போ இருக்கிற எம்பேரை பற்றியும் யோசித்து பார்க்குறா. அந்த அரியாசனத்துக்காக நிறைய பேர் போட்டி விடுறதுக்கு ஆக்கள் இருக்காங்கன்னு நம்மளோட பெஸ்ட்டு பிரின்ஸையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்படி என்ன நடந்தாலும் சரி நான் அரியாசனத்தில் உட்கார வச்சே தருவேன். நான் சாவறதுக்கு இல்லை என் பையனை அரியாசனத்தில் உட்கார வச்சு பார்த்துடணுண்டா ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம பிளான் போட்டுட்டு இருக்கா. இப்போ செகண்ட் பிரின்ஸ் கேட்டுட்டியா, அம்மா நீங்கள் ஓகே தான் அப்படின்ன மாதிரி கேட்டுட்டியான் செகண்ட் பிரின்ஸ் ஆகிக்க. அவள் சொல்லிட்டு ஆமாம் நான் ஓகே தான், நீ என்னையை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் அப்படின்ன மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு மாதிரி மார்க்கமாகவே பேசிட்டு இருக்கா. அம்மா கரை உள்குத்து வச்சுக்கிட்டேன். அப்போ அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. எம்பேருடைய ஒய்ஃபும் செகண்ட் பிரின்ஸும் வாராங்க உள்ள அப்படின்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னே எல்லாரும் வாராங்க. அப்போ அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக வரப்போது சொர்ஃபல் ஃபேமிலியை சேர்ந்த டியூக் ஃபேமிலி வாராங்க அப்படின்ன மாதிரி சொல்லி விட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் மாஸ் என்ட்ரியை போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் டியூக் மரா லுட்வில் ரவி எல்லாம் அவங்க ஃபேமிலியோட மாச என்ட்ரி போட்டிருப்பாங்க. பார்த்தோன்னே அங்கே உள்ள லேடியெல்லாம் வழிய தொடங்கிடுவாங்க. லுட்வில பாரு எவ்வளோ ஹான்சமாக இருக்கேன், ஆனால் அங்கே பாரு ரவியை பாரு அப்படின்ன மாதிரி எல்லாம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அது வந்து கமலியாகனே அவள் அந்த கில்ட்டு மாஸ்டர்கானே அப்படின்ன மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த கஃபே எடுத்து நடத்துறதுங்க அவள்தான் இவ்வளோ யங் வயசில் இவ்வளோ சாதிச்சிருக்கேன்னா அப்படின்ன மாதிரி கமலியாவை பற்றியும் பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன இருந்தாலும் பாஸ்ட்டில் இந்த பொம்பளையே அந்த சொர்பல் ஃபேமிலி வெறுத்தாக ஆனால் சரியாக அநியாயம் செஞ்சுப்பாங்க. ஆனால் அப்படின்ன மாதிரியான நிறைய ரூமர்ஸ் பேசுவாங்க. நம்ம ஹீரோயின் நினைப்பா இதெல்லாம் என்னோட காதில் கேட்டும் கேட்காத மாதிரி நடந்து போகிறேன் நான், ஆனாலும் என்னால் தாங்க முடியலை, கத்தாதக்கடா என்னோட காதில் உழுதுரா, பேசுகிற பேச்சப்பார் என் காதில் எல்லாம் தெளிவாக உழுது, எல்லாம் சுற்றி இருந்து பேசுங்கடா பேச்சு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் குறுகுருன்னு முழிச்சிக்கிட்டே பேத்திருப்பா. நம்ம ஹீரோனை சுற்றி எல்லாம் நடக்கிற இடம் இருந்துச்சு. கட் பண்ணால் ஒரு செஞ்சு வச்சு சில ஒன்று குந்திட்டு இருக்கிற இடம் யாண்டு பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் தான் குத்திட்டு இருப்பா. எனக்கும் பார்ட்டிக்கும் சம்மந்தங்களப்பா, நீங்கள் எம்பேர பிறந்தநாள் பார்ட்டி நடத்துகிறீங்க சரி, நாங்கள் வந்ததும் தெரியா வராததும் தெரியாத மாதிரி நான் ஒரு ஓரமாக குந்திக்கிட்டு இருக்கேன், என்ன யாரும் கணக்கெடுக்காங்க அப்படின்ன மாதிரி தான் இருந்துச்சு நம்ம ஹீரோயினுக்கு. ரவிக்கிட்டேலாம் வந்து நிறைய பேர்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்ட்ட தான் பேசுகிறதுக்கு யாரும் இல்லையே. ஏன்டா ரவி கொஞ்சம் அழகரிக்கிறதுல நிறைய பேர் வந்து ரவிக்கிட்ட பேசும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துப்பட்டு ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினும் அமைதியாக இருந்து இப்போ ஒன்றும் சொல்லாமல். அப்போது அந்த பார்ட்டி ரொம்ப பிரம்மாண்டம் அழகாக நடந்து பேசிட்டுருக்கேன். நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக இருப்பா. சீச்சி நான் இதை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன், நான் தனியாக எங்கே இருக்கேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் எதையை பற்றி யோசித்து போட்டு நம்ம ஹீரோயின் அதில் நம்ம ஹீரோயின் மனசை குழப்பிக்கிட்டு இருப்பா. அப்போ திடீர்னு நம்ம அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இம்பீரியல் ஃபேமிலியை சேர்ந்த பிரின்ஸ் வராங்க அப்படின்ன மாதிரி சொன்னோடனே அங்கே டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா நம்மளோட பெஸ்ட்டு பிரின்ஸ் செகண்ட் பிரின்ஸ் அவங்களோட அம்மாக்கறி எல்லாம் ஒன்றா வந்திருப்பாங்க. அப்போ பெஸ்ட்டு பிரின்ஸுக்கு பார்த்து நிறைய பேர் மயங்கிரிச்சு மேலே எவ்வளோ அழகாக இருக்கிறேன்னா பெஸ்ட்டு பிரின்ஸ் அப்படின்ன மாதிரியெல்லாம் அங்கே நம்ம ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருப்பான் பெஸ்ட்டு பிரின்ஸ். நம்ம ஹீரோயின் நினைப்பா இவனை ஒரு வழியாக நான் சந்திச்சிட்டேன், இவனை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, இவனுக்கு மேலே ஒரு கண் வச்சத்தான் வேணுங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருந்தீப்பா. யாரை பற்றி அப்பா காய்க்கிறான்னு பார்த்தா பெஸ்ட்டு முன்னால் ஒருத்தன் வந்தான் செகண்ட் பிரின்ஸ், அவனை பற்றி தான் காய்ச்சிட்டு வர. அவன் அவங்களோட அம்மாக்கறியோட காய்ச்சிட்டு அவன் இருப்பான். நம்ம ஹீரோயின் அவனை குறுகுருன்னே பார்த்துட்டு இருந்தீப்பா. அப்போ நம்மளோட கிரவுண்ட் பிரின்ஸ் எங்கடான்னு பார்த்தா அவர் நம்ம ஹீரோயினை நோக்கி நடந்து வந்திப்பார். நம்ம ஹீரோயின் பார்க்குறா என்னடா இவன் இடையிட்ட வந்துட்டு அப்படின்னா நம்ம ஹீரோயின் மேல் நோக்கி லுக்குறா பவு பண்ணிட்டு கேட்கல. அவன் சொல்கிறான் கமலியா உடனே ஒரு வழியாக சந்திக்கிட்டே நீ ரொம்ப அழகாக இருக்க அந்த ட்ரெஸ்ஸில் இன்றைக்கில் நம்ம ஹீரோயின் பார்க்குறா. இவன் அந்த நைட்டை பேசினதில் இப்போ இந்த பார்ட்டியில் உள்ள எல்லா நோபல்ஸ்ரா கண்ணுங்க எனக்கு மேலே தான் இருக்கீங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நடுங்கிக்கிட்டு இருக்கா. இவன் ஏன்டா அந்த நைட்டை பேசுகிறான் அப்படின்ன மாதிரி தான் இருந்துச்சு நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ அவன் சொல்லிட்டுச்சான் கமலியா நான் உனக்கு அந்த கஃபேயில் வச்சுட்டு அந்த நெக்லஸ்லாம் போட்டு வந்தியா நீ அப்படின்ன மாதிரிலாம் பிரின்ஸ் ஒரு மாதிரி நம்ம ஹீரோன்ட்ட வலிஞ்சு கதை கேட்டுடிச்சார். நம்ம ஹீரோன் நினச்சிட்டியா இவனை விட்டு தள்ளி போனாக்கானுங்க எனக்கு இப்போதைக்கு நிம்மதியாக இருக்கீங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் நினச்சிட்டியா. பிரின்ஸ் அவர் சிரிக்கி பேசிகிட்டு இருக்கார். நம்ம ஹீரோன்ற முன்னுக்கு இருக்கிறது அதை பற்றி பேசிக்கலாம். நம்ம ஹீரோன்ற பயாலஜிக்கல் ஃபாதர் நம்மளோட எக்ஸ்ட்ராடை பற்றி அவங்க ரெண்டு பேருக்கு என் கதை வந்துருச்சு அந்த கஃபேயில் வச்சு. அப்போ நம்ம ஹீரோயின் கத்திரிப்பா என் ஃபேமிலிக்கு இது தெரிஞ்சிட்டா அப்படின்ன மாதிரி அதை பற்றி நினச்சிக்கல. நம்மளோட
ஹீரோயின் சொல்லுவா அதை பற்றி என்னடி இப்போ இழுக்கிற அப்படின்னு பார்த்தா இருந்துச்சு நம்ம ஹீரோனுக்கு. அப்போ அப்படின்னு சொல்லுவார் அதுவாப்பா அது ஒன்றும் இல்லை நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன் நம்மளோட எக்ஸ்ட்ரா டியூக்கை சந்திக்கல என்ன நடக்குன்ற மாதிரி நம்மளுமே தான் நம்மளோட பிரின்ஸுன்னு நினைக்கிப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் விட்டுத்தரல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன் அது எப்போ நடக்குன்னு ஆர்வமாக பார்த்துட்டுக்கேண்டுவார் நம்மளோட பிரின்ஸ். என்ன இருந்தாலும் உனக்கு ப்ரொடக்டிவாக பார்த்துக்கிற ஃபாதர்ஸ்லாம் இருக்காங்க உனக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்மளோட பிரின்ஸ் ஒரு மாதிரி ஏக்கமாக சொல்லியிருப்பார். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் என்ன நடக்கு இங்கே இவரையும் இப்படி ஃபீலிங்காக ஆகிட்டு ஏற்கனவே தான் நம்ம ஹீரோனுக்கு ஃபீல் ஆகிருக்கிங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பிரின்ஸே குருகுருன்னு பார்த்துக்கல பிரின்ஸ் என்ன பார்க்குறா அப்படின்ற மாதிரி கேட்கல நம்ம ஹீரோயின் சொல்லுவா ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போ பிரின்ஸ் சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோன்ட்ட பேசிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா இவரே நம்மகிட்ட மண்டி சிரிச்சு பேசுகிறார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் குருகுருன்னு பார்க்கல பிரின்ஸ் சொல்லுவார். ஒரு ஆளுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கீங்க அதெல்லாம் கேட்டு நீ என்ன செய்யப்படுற அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோனை பார்த்து பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு சிரிக்கிட்டு அப்போ அந்த சிரிப்பை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஃபீல் ஆகும் அந்த கிரவுண்டரை பதவிக்காக வேண்டி நம்மளோட பிரின்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் நம்ம பிரின்ஸை நினச்சி கவலைப்பட்டிருப்பார். அண்ட் அவர் வந்து பாஸ்ட்டில் சரியாக லோன்லியாக தான் இருந்திப்பார் என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நம்ம ஹீரோனுக்கு. அவருக்கு சப்போர்ட்டாக செகண்ட் பிரின்ஸுக்கு சப்போர்ட்டாக அவங்களோட அம்மா இருக்கியா ஆனால் இவருக்கு தான் யாரும் இல்லை இவர் தனியாக தான் இருந்திப்பார் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்கி பார்க்குறா. அதெல்லாம் பற்றி யோசித்து பார்த்துப்பட்டு நம்மளோட பிரச்சனையே தலைக்கு மேலே இருக்கி எதை பற்றி நான் திங்க் பண்ணுறேன்னு நம்ம ஹீரோயின் மனசை போட்டு குழப்பிட்டுச்சுக்கல பிரின்ஸ் என்ன யோசிக்கிறா அப்படின்ற மாதிரி கேட்டிப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் ஒன்னே பற்றி தாயா அப்படின்ற மாதிரி சொல்லாமல் மனசுக்குள்ள நினச்சி போட்டு ஒன்றும் இல்லைண்டிப்பா நம்ம ஹீரோயின். இப்போ நம்ம பிரின்ஸ் சொல்லிப்பார் பரவாயில்ல சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல நம்ம ஹீரோயின் சொல்லுவா ரொம்ப நாளைக்கு சாகாமல் உயிரோட வாழுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அதை கேட்டோடனே பிரின்ஸுக்கு சிரிப்பு வந்துருச்சு. எந்த நேரத்தில் என்ன சொல்கிறா இதான் கமலியா அப்படின்ற மாதிரி சொல்லி பிரின்ஸ் சிரிப்பார். நம்ம ஹீரோயின் என்ன சிரிக்கிறா என்னைய பார்த்து அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கொலவரியில் பார்த்துட்டு இருந்தீப்பா. அப்போ திடீர்னு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க த ஃபேபிள் எம்பையரோட எம்பையர் வருகிறார் அப்படின்ற மாதிரி அங்கே அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்தோடனே அவர் கெத்த வாரார். அந்த இடம் ஃபுல்லாக அவர் வரைக்கல பின்னால் இருந்து டார்க் எனர்ஜி வருது அவருக்கு பின்னால். அவர் ஒரு மாதிரி மாதம் என்ட்ரி கொடுக்கல நம்ம ஹீரோனுக்கு தான் இங்கே பீதியாக இருந்துச்சு என்ன நடக்குது இங்கே அவருக்கு பின்னால் என்ன இது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் வாத்த ஹெல் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனு சரியான ஷாக்காகிருக்கீங்க. கைகால நாங்கள உதறிக்கிட்டு இருக்கி நம்மளோட பிரின்ஸ் தான் நீ ஓகேவா கமலியா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நம்ம ஹீரோன் அந்த இடத்துல அப்படியே ஃப்ரீஸாகவே இருப்பா. என்னதை தான் நம்ம ஹீரோன் அப்படி பார்த்து பயப்புறான்னு பார்த்துக்கல நம்ம பிரின்ஸ் தட்டிவிடுவார். அப்போ நம்ம ஹீரோன் எம்பேருக்கு பவ் பண்ணியிருப்பா. அப்போ நம்ம ஹீரோன் கொஞ்ச நேரத்தில் தப்பியிருப்பா. அங்கே உள்ளாக்கள் நான் எம்பேரை பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு இருப்பாங்க பிறந்த நாளைக்கு. அப்போ எம்பையர் சிரிச்சிருப்பார் ஒரு மாதிரி வில்லத்தனை நம்ம சிரிப்பண்ணும். அப்போ அங்கே பக்கத்தில் உள்ள நம்ம ஹீரோயினுக்கு தான் ஒன்று செஞ்சிக்கலா இல்லை நம்ம ஹீரோயின் பதறி போய்த்திப்பா. அவரை பார்த்தோன்னு என்னத்தை நினச்சி பதறான்னு தெரியா சரியாக பயந்துருப்பா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துலையே. அப்போ நம்ம ஹீரோயின் பயந்துட்டு இருக்கிற என்னன்னு பார்த்தா அவனுக்கு பின்னால் அவ்வளோ ஆவி ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பிற கொண்டிருப்பான் போல் அவ்வளோ அந்த எம்பேருக்கு பின்னால் இருந்துச்சு. கோஸ்டெல்லாம் ஒரு மாதிரி வெறி பிடிக்காம இருந்துச்சு உன்னை கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த கோஸ்டெல்லாம் அவனுக்கு பின்னால். பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு இவ்வளோ ஷாக்காக இருந்துச்சு. கும்பம் அவனை சுற்றி எவ்வளோ கோஸ்ட் இருக்குங்க அதை பற்றி தான் நம்ம ஹீரோயின் இவ்வளோ நேரம் பயந்துருப்பா போல். நம்ம ஹீரோயின் வாய்ப்பில் வந்து பார்த்துட்டு இருப்பா என்ன இது இந்த உலகத்தில் என்ன நடக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு ஒரு செகண்ட் எல்லாம் வெறுத்துருக்கீங்க. அப்போ அங்கே உள்ளே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம சியோல் தான் என்னத்தை அவ்வளோ குறுகுருண்டு பார்த்துட்டு எல்லாம் தெரிஞ்சது ஒரு ஆயிரக்கணக்கில் எரிப்பாள்டுவான் சியோல். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவோம் ஆயிரமா கோடிக்கணக்கில் எரிப்பாள்றா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சியோல்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு கேட்கல சியோல் சொல்லுவாங்க நான் அந்த கோஸ்ட்டுக்கிட்ட பற்றி பேசி பார்த்தேன் ஆனால் அது எந்த உணர்வும் இல்லாமல் நம்மளோட ராணியோட கேஸ் மாதிரி தான் அதுவும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோன் அந்த பாப்பா. அப்போ எல்லாத்துக்கு பின்னால் இருக்கிற அந்த மாஸ்டர் மைண்ட் நம்மளோட எம்பேர் ஹனா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு கண்ணு ஷாக்காக இருந்துச்சு. இவர் ஹனா அப்போ அந்த ராணியோட கேஸில் இருந்து அந்த சின்ன பிள்ளையோட குடும்ப பத்திரம் எல்லாம் இவர் ஹனா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு சின்ன ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அப்போ நம்ம ஹீரோன் அவருக்கு மேலே வச்ச கண்ணை எடுத்துருக்க மாட்டா குறுகுருண்டு அவரையே பார்த்துட்டு இருந்தீப்பா. நம்ம ஹீரோன் பார்த்து அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீப்பா. அப்போ இவர் ஹனா எல்லாத்துக்கு பின்னாலே இருக்கார் அப்படின்ற மாதிரி. அப்போ திடீர்னு மாதிரி கமலியா அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் நம்ம ஹீரோன் ஷாக்காக திரும்பி பார்த்தா நம்ம பிரின்ஸ் தான் வந்துருப்பா. வந்து கமலியா என்ன குறுகுருண்டு எம்பேரையே பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கல நம்ம ஹீரோன் ஒன்றுங்களேண்டல நம்மளோட பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பார். நீ அவரே குறுகுருண்டு பார்த்துட்டு நான் நினைக்கிறேன் அவர்கிட்ட பேசணுன்னு உனக்கு ஆர்வமாக இருந்துச்சு போலையே அப்படின்ற மாதிரி சொல்லிப்போட்டு நம்ம ஹீரோன்ட்ட கேட்பார் நான் உன்னை அவரோட பேச கூட்டி போயேன் நம்ம ஹீரோயின் நோ அப்படின்ற மாதிரி கத்திட்டுறா. நம்ம ஹீரோயின் பிரின்ஸ் கேட்பார் ஏன் திடீர்னு மாதிரி நோண்டு சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்கல நம்ம ஹீரோயின் சொல்லுவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல பிரின்ஸ் நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பார் நீ இன்றைக்கு கொஞ்சம் வியடாவே நடந்துக்கிட்டு இருக்கியா கமலியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பல்ல இழிச்சிட்டு இருந்தீப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் திடீர்னு யோசிச்சுட்டு இருப்பா ஜூஸை குடிச்சிக்கிட்டு எப்படி இருந்தாலும் அவர் சொந்த பிளட் லைனையே கொண்டு அவர் இந்த எம்பேர் ஆவிரிச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசித்து பார்ப்பா. ஏன்டா அவரோட பிளட் லைனையே கொண்டு அவர் இந்த பதவிக்கே வந்திருப்பார். அந்த பேபிள் எம்பேரில் பதவிக்கு அவர் வரணுன்றதுக்காக நிறைய பேரை கொண்டிருப்பார். அதில் அவன்ற சொந்த தம்பி அண்ணன் எல்லாரையும் கொண்டிருப்பாங்க. எல்லா
இதெல்லாம் என்னத்துக்கு அந்த க்ரௌன் அதுக்காகத்தான் இவ்வளோ நடந்துருச்சு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் அதை பற்றி யோசித்துருப்பா. அப்போ அதெல்லாம் நம்ம இவன் பிரின்ஸ் மேலேருந்து பார்த்துட்டு இப்போ என்ன செய்யறாய்வா அப்படின்ன மாதிரி. அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து என்ன கேட்கல நம்ம ஹீரோன் சொல்லுவா, நான் அப்பயே சொன்னேன் ஃப்ரீ அட்வைஸ் ஒன்றும் நிறைய நாள் உயிரோட இருக்கப்பார் அப்படின்ன மாதிரி சொல்லுவா. நம்ம பிரின்ஸுக்கு தூக்கி வரை போட்டுரும். இவன் நான் தொடர்ந்து தாத்தா சொல்லிட்டுச்சா அப்படின்ன மாதிரி சொல்லி போட்டு பிரின்ஸ் கக்க சிரிக்க ஆரம்பிச்சிடுவார். கமலியா பாப்பா இவர் நான் அப்பயே சொன்னதுக்கு சிரிச்சார், இப்போ சொன்னதுக்கு ஏய் நான் உண்மையை தான் ஏன் சொல்கிறேன் உயிரோட அடிச்சப்பார் எம்பேர் எப்போ ஜூனை போட்டு விட்டுருவார் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோன் யோசிச்சுட்டு அந்த நேரத்தில் சொல்லியிருப்பேன் நம்ம ஹீரோன் அவரை காம்ரேடே கொண்டு மேலே வந்திருக்கா அதில் பிரின்ஸையும் கொள்ள வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி. அப்போ அவர் சிரிக்கிறத நம்மளோட செகண்ட் பிரின்ஸ் பார்த்துருப்பான். எது பெஸ்ட் பிரின்ஸ் சிரிக்கிறானா, அந்த க்ரௌன் பிரின்ஸ் சிரிக்கிறானா, இதுக்கு முன்னே அவன் சிரிக்கிறத பார்த்ததே இல்லை. அவன் யார் கூட இருக்கல சிரிக்கிறான்னு பார்த்தா கமலியா. இந்த கமலியா சொருப்பல் இவோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்ன மாதிரி அவனும் பார்த்துருப்பான். நம்ம ஹீரோனுக்கு மேலே ஒரு கண்ணை வச்சுப்பான் நம்மளோட செகண்ட் பிரின்ஸு. அப்போ அப்படி சீன் பேய்த்துட்டுக்கல நம்ம ஹீரோயின் கேஷுவலாக லுக் விட்டு இருப்பா எம்பேர் என்ன செய்யறான்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் மேலே பார்த்தா அவர் நம்ம ஹீரோனையை குறுகுருண்டு பார்த்துட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோனுக்கு இல்லை ஐ கான்டாக்ட் வைப்பட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோன் அந்த இடத்த விட்டு டக்குன்னு திரும்பிருப்பா. என்ன செய்யறோம் நம்ம ஹீரோனுக்கு பதறியும் அவர் நம்மளை பார்த்துட்டார் அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோனுக்கு வேறு தூத்தி என்ன செய்யற அவர் நம்மளை பார்த்துட்டார் ஐ கான்டாக்ட் வைப்பட்டு அப்படின்ன மாதிரி. அவர் கிட்ட வந்துருப்பார். நம்ம ஹீரோனை பார்த்த உடனே கமலியா கிட்ட நம்ம ஹீரோனுக்கு பதறிங்க அந்த இடத்த விட்டு. நம்ம ஹீரோன் எல்லாம் நழுவோண்டு பகைகள் அவர் கிட்ட வருவார். நம்ம ஹீரோனுக்கு அள்ளு விட்டுருச்சு. என்ன செய்யற ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்ன மாதிரி பகைகள் அவர் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு நம்ம ஹீரோனுக்கு அள்ளு விட்டுருச்சு. அப்போ நம்ம ஹீரோன் அவருக்கு பவு பண்ணிருப்பேன் எம்பேருக்கு வணக்கம் அப்படின்ற நம்ம ஹீரோன் எம்பேருக்கு சொல்லிட்டு இருந்திப்பா. அவர் நம்ம ஹீரோனை குறுகுருன்னு பார்த்துட்டு இருந்திப்பார். அப்போ அவர் ஒரு மாதிரி அப்பயும் என்ன சிரிச்சிட்டே சொல்லிட்டுச்சார், கம்லியா சொருப்பல் உனைய பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமாகவே சிரிச்சிட்டு சொல்லிட்டு இருந்திப்பார். அதை பார்த்த உடனே அங்கே உள்ளாக்கெல்லாம் எம்பேரவே அந்த கம்லியா கிட்ட பேசுகிறாரு அப்படின்ன மாதிரி எல்லாருக்கும் சாக்கா இருந்தீங்க. ஆனால் அவர் ஒரு வில்லைன்றது நம்ம ஹீரோனுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. கமலியா சொருப்பல் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில ரொம்ப பேச கிடக்கு, அதில் தனியாக மீட் பண்ணால் நல்லா இருக்கீங்க அப்படின்ன மாதிரி ஒரு மாதிரி சிரிச்சுட்டு கேட்பா. நம்ம ஹீரோனுக்கு அள்ளு விட்டுருச்சிங்க. ஒரு மாதிரி நம்ம ஹீரோனுக்கு என்ன சிரண்டு ஏரியா மூச்சு நின்றுருச்சு. நம்ம ஹீரோனுக்கு அந்த இடத்துலையே நம்ம ஹீரோனுக்கு மூச்சுடையங்க இல்லாமல் இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி அந்த ஆக்கள்லாம் பார்த்துருப்பா. நம்ம ஹீரோன் அந்த செத்து போய்த்து அவருக்கு பின்னால் இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு அள்ளு இல்லை செல்லி இல்லை. நம்ம ஹீரோனுக்கு மரண பயம்டா என்னட்டு நம்ம ஹீரோன் பார்த்துருப்பான். அந்த கூட்டத்தில் உள்ளாக்கள்லாம் காப்பாற்றுவாங்களாட்டு நம்ம ஹீரோன் டீக்க பார்க்குறா, நம்ம ரவியை பார்க்குறானா ரெண்டு பேரும் கண்டுக்கலாமல் இருந்திப்பாங்க. இப்படி தப்பிக்கிற அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோன் பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்போ அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க கிரேசி ஏம்பரில் 2 தூதுவர்கள் வந்திருக்காங்க அப்படின்ன மாதிரி சொன்னோடனே நம்ம ஹீரோனுக்கு சிரிப்பு. தப்பிச்சேன்டாப்பா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்த்துட்டிப்பா. கடவுள் மாதிரி வந்து என்னைய காப்பாற்றினா அந்த அழகான மூஞ்சை நான் பார்க்கணும் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் பார்த்துட்டு இருப்பா. யாராது அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோன் பார்த்துட்டு இருக்கலாம். அங்கே பார்த்தா எக்ஸ்ட்ரா வந்துருப்பார் அந்த இடத்துல. அதோடைய எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டுருங்கோ.